ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி மாதம் ஸ்பெஷல் ரெசிபியான தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயாசம் ரெசிபி. ஆடி வெள்ளிக்கு நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பாயாசம் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் தேங்காயில் பின்னாடி இருக்க தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே தோலோடு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பொடியாக நறுக்கியோ இல்லை துருவியோ இல்லை இந்த மாதிரி பெரிய பீசஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காயை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி துருவன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதிகம் சூடு இருக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியை நம்ம தேங்காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டியில் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நம்ம சுடு தண்ணி சேர்த்து அரைக்கும்போது தேங்காய் பால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இது முதல் தேங்காய் பால். இப்போ இந்த சக்கையை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இது கூட நம்ம மறுபடியும் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு 2வது முறை இதே மாதிரி வடிகட்டி நீங்கள் 2வது தேங்காய் பால் எடுக்கணும். முதல் தேங்காய் பாலை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது தேங்காய் பாலை வேறொரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க இந்த சக்கையை நீங்கள் அப்படியே டெசிகேட்டட் கோகோனட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் செடி வளர்க்குறீங்கன்னா செடிக்கு உரமாக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், 2வது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியான பாலாக இருக்கும். முதல்ல நம்ம எடுத்த தேங்காய் பால் நல்ல கெட்டியான பாலாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அளவான இனிப்பு உங்களுக்கு போதும்னா 3/4 கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 2வது தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போது இந்த அரிசி மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பேஸ்ட் பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு இப்போது இந்த அரிசி மாவை அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு மாவில் கட்டி எதுவும் விழுகாது. இப்போ அரிசி மாவை தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அப்படியே பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொதித்து அரிசி நல்லா உங்களுக்கு வெந்து ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெல்லத்தில் இருக்க அந்த தூசி மண் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிக்க விடும்போது தான் உங்களுக்கு அந்த வெள்ளைப்பாகு எல்லாமே நல்லா ஒன்று சேர சேர்ந்து வரும். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அந்த சூடு கொஞ்சம் குறைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் இருந்து சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பால் தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், முதல் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க.
இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பால் வந்து கொஞ்சம் கூட திரிஞ்சு போகலை பாருங்கள். தேங்காய் பால் பாயாசம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போது நம்ம கடைசியாக அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே துருவன தேங்காய் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யில் அந்த தேங்காய் முந்திரி பருப்பை நல்லா மொறுன்னு நல்லா கோல்டன் கலருக்கு வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் பாயசம் குடிக்கும்போது இந்த மொறுன்னு வறுத்த அந்த தேங்காயும் முந்திரியும் வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா பாயசத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா திக்காயிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது குடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் பாயாசம் ரெடி. நம்ம எடுத்திருந்த அளவுக்கு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு தேங்காய் பால் பாயாசம் கிடைக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் பால் பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.